வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சதுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். அதாவது முக்தார் அன்சாரி இப்போ சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய வீட்டுக்கு சென்ற அகிலேஷ் அங்கே போடப்பட்ட ஒரு மெகா பிளான். திடீர்னு உத்தரப்பிரதேசத்துடைய துணை முதல்வர் அதற்கு ரியாக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் பிஎஸ்பி பிஜேபி ஜெயித்த தொகுதிகள் 2019. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 26 தொகுதிகள் 26 தொகுதிகளில் எப்படி பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தேகம், எப்படிங்க முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்களேன்னு. தலித் முஸ்லீம் வாக்குகளை பெற்று அப்புறம் உயர் ஜாதி இவர்கள் வாக்குகளை பெற்று பிஜேபி ஜெயிக்குது பிஎஸ்பியோட துணையோட 2019. இன்றைக்கி அன்சாரி அவர்கள் இறந்துட்டார். அவர்கள் வீட்டுக்கு சென்று நேற்று 1 மணி நேரம் அங்கே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய சமுதாய பிரமுகர்களை பார்த்து அகிலேஷ் அவர்கள் பேசிய பேச்சு, அவர்களிடம் வாங்கிய சத்தியம், இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுது. கண்ணிமைக்கும் நேரத்தில்ங்கிறத தாண்டி சத்தமில்லாமல் சாதித்தாரா அகிலேஷ் அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி உடனே துணை முதல்வர் ரியாக்ட் பண்ணுறாரு. இல்லை அது நாங்கள் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. யோகி ரியாக்ட் பண்ணல, துணை முதல்வர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு நடக்கக்கூடியது என்ன? ஏற்கனவே பிஎஸ்பியில் நின்று ஜெயிச்ச கேண்டிடேட், இஸ்லாமிய கேண்டிடேட்டு, அவர் அன்சாரிக்கு ரிலேஷன். அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்பிக்கு வர்றாரு. அவருக்கு அதே இடத்துல சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ பிஎஸ்பி கிட்ட இருக்கக்கூடிய தலித் இஸ்லாமிய வாக்குகள் ரெண்டுமே இன்றைக்கி எஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எஸ்பி எடுத்திருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டான தகவல், ராகுல் காந்தியை கண்டிப்பாக நிற்கணுன்ட்டாங்களா அமேதியில். அநேகமாக ஏப்ரல் 28 அறிவிப்பு வெளியாகுங்கிறாங்க. ஏன்னா 26 வயநாடு முடியுது. அதுக்கப்புறம் ரேபரேலியில் பிரியங்காவை நிற்கணும் அப்படின்னு அகிலேஷ் சொல்லியிருக்கிறதாகவும், இது என்னென்னா இன்னும் இம்பேக்ட் அதிகமாக வரும். ஏன்னா வட இந்தியாவில் நிற்க மாட்டாரு, தென்னிந்தியா கட்சிங்கிற இமேஜை பிஜேபி கொண்டு வர ட்ரை பண்ணுது. அப்படிங்கும்போது அகிலேஷ் பக்கா பிளானை தாண்டி அகிலேஷ்க்கு இது வாழ்வா சாக போகிறோம். இப்போ ஒரு வேளை அகிலேஷ் இந்த தேர்தலில் தோத்துட்டார்னா அடுத்தவர் முதலமைச்சரை மறந்துட வேண்டியதான், கட்சி முடிச்சிட வேண்டியதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகிலேஷ் போடும் மெகா கணக்கு. யோகியை விட அகிலேஷ் எப்படி ஜெயிச்சார்? ஒன்றும் இல்லை, அகிலேஷுக்கு வேறு வேலையே இல்லை, இதான் வேலை, ஜெயிச்சே ஆகணும். யோகிக்கு அப்படி இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள். அதாவது நான் ஏகப்பட்டது ஜெயிச்சு மோடி தானே வராரு அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இது கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மதரசால மூணதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி. இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமிய வாக்குகள் மொத்தமாக இன்றைக்கி தலித்துகள், இஸ்லாமியர்கள், தலித்து வாக்கு எப்பயுமே மாயாவதிக்கு போகும், இஸ்லாமிய வாக்குகள் சேர்ந்து போச்சு. இப்போ க்ளீனாக இன்றைக்கி அகிலேஷ்க்கு போகக்கூடிய நிலைமைக்கு ஆகியிருக்கும்போது இது ஒரு பெரிய திருப்பம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதில் உள்ள ஏன் அகிலேஷ் திடீர்னு அன்சாரி வீட்டுக்கு போகிறாரு, என்ன நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல 2019, அதாவது 2019 தேர்தலில் பிஎஸ்பியும், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியும் பிஜேபியும் நிற்குது. எந்தெந்த தொகுதியில்? சரவஸ்தி, அம்பேத்கர் நகர், அப்புறம் அசாம்கார், ஜான்பூர், காசிப்பூர், லால்கானி, கோசி, இந்த சீட்லலாம் ஜெயிக்குது. இந்த சீட்டில் 20% இஸ்லாமிய வாக்குகள். அப்பயே எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னங்க இஸ்லாமிய வாக்குகள் கிட்டத்தட்ட 9 தொகுதி எப்படிங்க பிஜேபி ஜெயிக்குதுன்னு அதற்கு இன்னொன்று வரும். ஆனால் இப்போ 2022 நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் அங்கே எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் அசாம்கார், மானு, காசியாப்பூர், ஜன்பூர், அம்பேத்கர் நகர், இங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா எஸ்பி ஜெயிக்குது. ஏன் எஸ்பி ஜெயிக்குதுன்னா பிஎஸ்பி வலு குறைஞ்சிருச்சு, பிஜேபி விட்டு வந்துருச்சு. ஆனால் பிஜேபி விட்டு வந்தாலும் பிஜேபிக்கு நன்மை பண்ணுறதா நினச்சாங்க. இஸ்லாமிய வாக்குகள்லாம் இங்கே வந்துடும் நினச்சாங்க. ஏன்னா இஸ்லாமிய வாக்குகள் காங்கிரஸுக்கோ இவங்களுக்கோ போயிடக்கூடாது. க்ளீனாக இன்றைக்கி அந்த வாக்குகள் போயிடுச்சு. இந்த நேரத்தில் கரெக்டாக போய் அந்த வாக்குகளை பக்காவாக பிடிச்சாருங்கிறாங்கள, அந்த மாதிரி கரெக்டாக இன்றைக்கி அகிலேஷ் போனார். ஏன்னா இப்போ அங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஜாட் மகா பஞ்சாயத்துங்கிற மாதிரி இந்த சத்தியம் ஒன்று ஊர் பெரியவர்கள் அங்கெல்லாம் ஊருக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த அளவுக்குலாம் டக்குன்னெலாம் வந்துட முடியாது. அந்த அளவுக்கு சில கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் அதிகமாக இருக்காங்களோ, தலித் அதிகமாக இருக்காங்களோ, 2 பேர் சேர்ந்தால் அவங்க தான் டிசைட். இவங்களே 20, அவங்க ஒரு 17, கிட்டத்தட்ட 37% பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சொல்கிற 9 தொகுதியில் தலித் அண்ட் முஸ்லீம் இருக்காங்க. இவர்கள் ஒட்டு மொத்தமாக போடுறாங்க. ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா இவங்க ஓட்டு போட்டது யாருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க, பிஎஸ்பிக்கு. ஆனால் பிஎஸ்பி பிஜேபியோட கூட்டணி.
அப்போ என்னென்னா தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக முஸ்லீம்கள்லாம் ஆதரவு அளிக்கிறாங்கன்னா எப்படி ஆதரவளிப்பாங்க? இப்போ இந்த மதரசா சட்டம்லாம் எந்த முஸ்லீமுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்? இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் அகிலேஷ் யாதவ் ரொம்ப சரியாக ஒன்று பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஏற்கனவே அங்கே அந்த எங்கே நம்ம சொல்கிற அன்சாரி அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்தார் டெத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி தான் காரணம் அப்படின்னு அங்கே போய் சொல்கிறார். ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார், மொத்தமாக அந்த ஏரியாவில் அன்சாரி அவர்களுடைய பேச்சை ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் அவர் பேச்சு எடுபடும். அந்த 3 டிஸ்ட்ரிக்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவருடைய அக்கா பையனை என்ன பண்ணுறாரு, அவர் பிஎஸ்பியில் இருக்கார். அவரை தூக்கி இப்போ சீட்டு கொடுத்துட்டார் எஸ்பிக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி கிட்ட இருக்க, அது எஸ்பிகிட்ட இருக்கக்கூடிய 10 தொகுதிகளையும் குறி வச்சு இன்றைக்கி எஸ்பி காய் நவுத்துது. இந்த எஸ்பி காய் நவுத்துது அப்படிங்கிறத தாண்டி பிஎஸ்பிக்கு 10 மட்டும் போகல, அது இல்லாமல் பிஜேபிக்கு பிஎஸ்பி நிறையா உதவி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா என் 10 சீட்டு கொடுக்குறாரு யோகி, 80 சீட்டில் எல்லா ஏரியாலையும் தலித்தும் இஸ்லாமியர்களும் வியாபித்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் யூபியெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் அதிகம். அங்கெல்லாம் இந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. எது தலித் இஸ்லாமியர்கள் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒர்க் அவுட் ஆகல ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய பிஎஸ்பி ஆளுகள் எல்லாத்தையும் இன்றைக்கி அகிலேஷ் கவர் பண்ணிட்டார். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டார். இந்த பிளானை ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் மாயாவதிகிட்ட சொல்லியிருக்காங்க. அரசியல் புரட்சியில் ஒரு பேச்சு உண்டு. மாயாவதியில் இருக்க முக்கிய பிரமுகர் போய் இன்றைக்கி துணை முதலமைச்சரை பார்த்தாரு, சில டீலிங் நடந்துகிட்ருக்குது. அதாவது என்னென்னா, இங்கே மக்கள் நல கூட்டணி மாதிரி ஜெயலலிதா பண்ணாங்கல்ல, நீங்கள் நிற்கிறது போல் நில்லுங்க, ஓட்டப்புறீங்க. என்ன அர்த்தம்? முஸ்லீம் ஓட்டு இவங்களுக்கு போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கேவலமாக என்னை திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, அப்போ தான் முஸ்லீம் ஓட்டு வரும். இதை முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அவர் போய் பார்த்துருக்காரு. இதை மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்னென்னா, எஸ்பியில் இருக்கக்கூடிய 3 எம்பி, ஒருத்தர் இன்றைக்கி பிஜேபிக்கு போயிட்டார், மிச்சர் 2 பேர் 4 பேர், ஒருத்தர் பிஜேபிக்கு போயிட்டார், 2 பேர் எஸ்பிக்கு போயிட்டார், ஒருத்தர் காங்கிரஸுக்கு போயிட்டார். இது இன்றைக்கி அந்த அரசியல் இப்போ இந்த தலித் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே தெரியும், இந்த மாடு கறி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி பிஜேபி இமேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னொன்று, ஏற்கனவே அந்த கோயில் மேட்டரில் கூட அந்த தொகுதியிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் பிஜேபிக்கு சாதகமாக இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக தலித் மக்கள் இன்றைக்கி நமக்கு வாக்களிக்கணும், இஸ்லாமியர்கள் மொத்தமாக வாக்கு போடணும்னா பிஜேபி வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன? 1000 இருக்கட்டுங்க, ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறாரு, தென்னிந்தியாவுக்கு ஆதரவான கட்சிங்கிற பேச்சு இப்போ கொஞ்சம் வளர தோணுது. இதை கட் பண்ணோம்னா ராபரேலியில் பிரியங்கா, ஏன்னா சோனியா காந்தி நின்ன தொகுதி, அதேமாதிரி அமேதியில் ராகுல் காந்தி நிற்பார். இப்போ கூட சொல்ல மாட்டோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 26ஆம் தேதி அந்த 28ஆம் தேதி வயநாடு முடிஞ்சோன்னா சொல்லுவோம். சுமித் இராணி அந்த தடவை நம்ம அடிச்சே காட்டணும். ஏன்னா இன்றைக்கி தொகுதியில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லைங்கிறத தாண்டி 2004லேருந்து 2014 வரைக்கும் ராகுல் இருந்தார். ஒரு பெரிய பாரம்பரியம் எடுத்து போன தடவை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கு காரணம் எஸ்பி ஆளுங்க பெருசாக வேலை செய்யலை, பிஎஸ்பி வேறு போட்டு ஓட்டை பிடிச்சி விட்டாங்க. இந்த தடவை அப்படி நடக்காது. சமீபத்தில் நடந்த கூட்டத்திலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம ராகுல் காந்தி கொடுத்த இது இன்னொன்று பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதே மாதிரி ராபரேலியில் பிரியங்கா தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, பிரியங்காவை நீங்கள் களத்தில் இறக்குங்க. எந்த தேர்தலையும் பெருசாக பங்கேற்காத பிரியங்கா காந்தி இன்றைக்கி ராபரேலி நின்னா, அவங்க அம்மா நிற்கக்கூடிய தொகுதியில் நின்னா, அங்கே இருக்கக்கூடிய யூபியில் இருக்கக்கூடிய மக்கள், அதனால தான் வாரணாசியில் போய் பிரதமர் நின்னார். அப்போ யூபியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஹிந்தி பேசுகிற பெல்ட்டில் ஒரு பெரிய நம்பிக்கையை விதைப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே 2019 இந்த இடத்துல 20% முஸ்லீம் வாக்குகளில் 17.5% முஸ்லீம்கள் பிஎஸ்பிக்கு ஓட்டு போடுறாங்க. வெறும் 2.5 தான் எஸ்பிக்கு போடுறாங்க. அது 2.5லையும் 1.5% காங்கிரஸுக்கு, 1% எஸ்பிக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய வாக்குகள் போயிடுச்சு. இன்றைக்கி அங்கே அந்த குடும்பத்தை சந்தித்தது, இன்னொன்று அந்த குடும்பத்தை போய் இது வரைக்கும் இவங்க சந்திக்கலை, யார் பிஎஸ்பி சந்திக்கலை. இது ஒரு பெரிய பலம். இப்போ என்னென்னா உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சோ, இதை அகிலேஷ் போகிறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்க வேணாமா அப்படிங்கிற பெரிய குரல்களும் எழுதுங்க. இன்னொன்று இல்லைங்க, யோகிக்கும் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வருக்கும் சண்டை,
2 பேருக்கு ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்குது. அவர் கவுக்குறாரு, இவரை கவுக்குறாரு. ஏங்கன்னா இல்லை அவர் வந்து மோடியோட ஆள், இவர் ஆர்எஸ்எஸோட ஆள். இப்படி ஒரு இது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த துணை முதல்வர் அவருடைய தொகுதியிலேயே எது முகமதாபாத் டவுன், இவர் போனது முகமதாபாத் டவுனு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஆட்டம் கண்டுட்டு இருக்காங்க. அதில் சில பேரையே தூக்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம பேசினதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 தொகுதி. இந்த 10 தொகுதியில் அழகாக ஜெயித்த பிஜேபி இன்னைக்கு காலவாரிடுச்சு. இன்னொன்று, போன தடவை பிஎஸ்பியோட சேர்ந்து 10 தொகுதி பிஜேபி ஜெயிக்குது. ஆனால் 2022 அதில் 8 தொகுதியில் மட்டும்தான் 7 தொகுதியில் மட்டும்தான் அகிலேஷ் ஜெயிக்கிறார். மிச்சம் 3ல் வந்து எஸ்பி தான் வருது. அப்போ அந்த இடத்தையும் அடிக்கணும். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே 30+17 20+17 37% வந்துட்டாங்க. அது இல்லாமல் யாதவர்கள் ஓட்டு, மற்ற ஓட்டுகள். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறத எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்க ஒன்று. இன்னொன்று, இவர் தேவையில்லாமல் போய் சத்தியம் வாங்கிட்டதுனால ஒரு தடவை சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து உள்ளோட மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து யூபியில் வந்து எலெக்ஷன் அறிவித்த அன்னைக்கு ஜாட் மகா பஞ்சாயத்தில் போய் நம்ம அமித்ஷா வந்து உங்களுக்குலாம் நான் பண்ணுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உறுதிமொழி வாங்கிட்டு வந்தார். அதனால தான் நம்ம இவருக்கு அஜித் சிங் பையன் இப்போ பிஜேபியோட இருக்காரு ஜெயந்த் சௌத்ரி, அவருக்கு கூட ஓட்டு போடல. ஏன்னா அவங்க சத்தியத்தெல்லாம் காப்பாற்றுவாங்க, ஓட்டு போடாமல் பிஜேபிக்கு போட்டாங்க. இப்போ ஜெயந்த் சௌத்ரி பிஜேபி கூட இருக்காரு. ஆனால் ஜெயந்த் சௌத்ரியோட சமூகம் இவங்களுக்கு ஓட்டு போடாது. இது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ராஜபுத்திர இனத்துக்கு வந்து அவங்க கம்யூனிட்டியை தட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற பிரச்சனை. இப்படி ஒட்டுமொத்தமாக பிஜேபி யாரை நம்பிட்டு அந்த சமுதாயம் கையை விட்டு போகுது. எக்ஸ்ட்ராவாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அப்படியே அடர்த்தியாக இப்படி யாதவர்கள் பண்ணுற அப்படியே அடர்த்தியாக பிஜேபிக்கு வாக்களிக்கும் போது இந்த 10 தொகுதிகள் போய்விட்டது. இதுதான் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்க எல்லா மீடியாவும் எழுதிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அதாவது புத்திசாலித்தனம் ஒருவருக்கே சொந்தமில்லை. அகிலேஷ் அசத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ராகுல் பிரியங்கா நிற்கும் போது இன்னும் வேகம் எடுக்கும். இந்த 10 தொகுதியும் பிஜேபி மறந்துடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இதெல்லாம் மீறி எப்படி வந்து பிஜேபி 73 சீட்டில் ஜெயிக்கும் நமக்கு தெரியல. இப்போ நம்ம 2022 இந்த கதை. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த இடைத்தேர்தலில் எஸ்பி தான் ஜெயிக்கிறாங்க. பதவியில் இருக்கவர் யோகி, எப்படிங்க இடைத்தேர்தலில் எஸ்பி ஜெயிக்கிறாங்க? அப்போ அந்த அளவுக்கு அதிருப்தியை வாங்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக யூபியில் நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கருத்து கணிப்பில் வந்திருக்கு, யூபியில் வந்து 40 கீழே போயிடும். நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். யூபியிலேயே இவங்க மிக மரணடி வாங்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கருத்து கணிப்பு வெளியாகுது. அதாவது அந்த உண்மையான கருத்து கணிப்பா பொய்யான கருத்து கணிப்பாங்கிறதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பிஜேபி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியா கூட்டணி தோற்று போகுதுன்னு. ஆனால் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து 200 சீட்டுக்கு கீழே அப்படின்னு இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பரவிடுச்சு. இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கே அதிர்ச்சி. ஏன்னா அவங்க உண்மையாக பண்ணாங்களா, ஆனால் மக்கள்கிட்ட போயிடுச்சு. எப்படி வதந்திகளை வேகமாக பிஜேபி தான் பரப்போம். இன்றைக்கி அவர்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.